மகளிர் உரிமை தொகை எப்பொழுது வரும் அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு உதவித்தொகை எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு. இதற்கெல்லாம் தக்க பதில் சொல்வாரா இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள்? இதில் பாருங்கள், விஜய் அவர்களே என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற கதற அளவுக்கு. எப்படி இன்றைக்கே நான் விஜய்க்கு ஆதரவாக இருப்பேன், 5 வருஷமாக நான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே சொம்படிக்க ஆரம்பிச்சிட்டாரு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அவர்கள், காமராஜர் அவர்கள். அவர் கேட்குறாரு கேள்வி, இன்றைக்கி கஞ்சாத்தவெல்லாம் எங்கே போயிட்டாங்க, இன்றைக்கி ரவுடிலாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு என்ற கேள்வி வைக்கிறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தாங்களா? அப்படி இருந்திருந்தால் அந்த இடத்த நீங்கள் ஏன் சொல்லலை? இங்கே கஞ்சா வைக்கிறாங்க, ஏன் காவல்துறையிடம் புகார் கொடுக்கல? அந்த கேள்வி எழுதா இல்லையா? காமராஜர் அண்ணே, நீங்கள் நல்லா முட்டு கொடுக்குறீங்கண்ணே. அனைவருக்கும் வணக்கம். இன்று சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானத்தில் என்னதான் தாவேகா வெற்றி பெற்றிருந்தாலும் திமுகவை எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரணடி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மரணடி அடிச்சிருக்காங்க சொல்லணும். பிரேமலதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஜோசியக்காரருக்கு எப்படி நீங்கள் அரசின் உயர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இல்லை, என்னத்தான் இருந்திருந்தாலும் அவங்க சொந்த பர்சனலாக கூட வச்சுருக்கலாம். அவருக்கு ஏன் உயர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சட்டமன்றத்திலே வச்சுருக்காங்க. அதற்கு விஜய் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, அவரை திரும்ப பெற்றிருக்காங்க. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சி இதுபோல் செய்வது இது சரியா அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரிய வரல. இப்போ தமிழக வெற்றி கழகம் மீம்ஸ் கட்சியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கட்சி கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் தாங்குமா அப்படிங்கிற பேசியிருக்கிறாரு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. தோழமை கட்சிகளே கொதித்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிவையும் வச்சுருக்கிறாரு. தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் பெருவளையில் வெற்றி பெற்றிருந்தாலும் நாங்கள் சிறுபான்மை கட்சி தான், அதனால் எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை, சிறுபான்மையின் பாதுகாவலர் எங்கள் கட்சி தான் அப்படிங்கிற பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. மக்களுக்கு கொடுக்கக்கூடிய 2500 உதவித்தொகை மக்கள் எப்போது வரும் என்ற கேள்வியும் மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் சற்று பொறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எவ்வளோ நாள் பொறுத்திருக்கணும்னு தெரியலை. சீமான் அண்ணன் பயணிக்கும் போது சீமான் அண்ணன் கேட்டிருக்காங்க ஒரு செய்தியாளர், விஜய் சார் கட்சி முதல்வர் பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. புதிய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க திரைத்துறையில் வந்திருக்க பற்றி போங்க தம்பி இப்போ வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவர் சொல்லியிருக்க புதிய அரசு 6 மாதங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. 6 மாதங்களுக்கு பிறகுதான் மக்களுக்கான சேவையை தொடங்கும். 720 மதுபான கடங்களை மூட உத்தரவிட்டிருக்காரு முதல்வர். மீண்டும் இந்த கடை வேறு இடத்துக்கு மாற்றப்படுமா என்று நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எதிர்கட்சிகள் அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னதான் முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களையும் வைகோ அவர்களையும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் நேரில் சந்தித்தாலும் அது அரசியல் மாண்பு அல்ல, தனி மனித மாண்பு. அதற்காகவே அண்ணன் விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் தனித்தனியே அவர் இல்லத்தில் சந்தித்துள்ளார், வாழ்த்து பெற்றார். அரசியல் என்பது வேறு, தனி மனித உறவு என்பது வேறு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 200 யூனிட் மின்சாரம் இலவசம், ஆட்சிக்கு வந்த பிறகு 2 மாதங்களுக்கு ஒரு முறை 500 யூனிட் உபயோகப்படுத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று சொல்வது எவ்வளோ பெரிய ஏமாற்று. மக்கள்லாம் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. முதல்வர் அவர்கள் எல்லாத்துக்கும் பதில் கூற வேண்டும். தாவேகா கட்சி மீம்ஸ் கட்சியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். யார் அந்த தாய்மாமன் சீர் என்னானது, தாலிக்கு தங்கம் சீர் என்னானது, அவரை நம்பி வாக்களித்த மக்களுக்கு
முதல்வர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். தாவேகா ஒரு விரல் புரட்சி செய்ததா இல்லையா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா மக்களுக்கு தெரியும். இந்த மக்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.